ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாபிலோன் தேசத்தின் சிறையிருப்புக்குள் அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார் அப்படின்னா, அவர்களை முழுவதுமாய் வெறுத்து விடல. இமைப்பொழுது கைவிட்டேன் அப்படிங்கிற வாக்கின்படி கொஞ்ச காலம் உணர்வடைவதற்காக சத்துருவின் கரத்துல விட்டு கொடுக்கிறார், அனுமதிக்கிறார். அனுமதிக்கிறார்னா என்ன? அமைதியா இருக்கிறார், அவ்வளவுதான். அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அவர் நமக்காய் செயல்பட வேண்டியவர், வழக்காட வேண்டியவர், யுத்தம் பண்ண வேண்டியவர், கிரியை நடப்பிக்க வேண்டியவர். சில நேரத்தில் கண்டும் காணாதவர் போல் இருப்பார். அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை, ஆனால் சில நேரங்களில் அவர் கண்டும் காணாதவர் போல் இருப்பார். ஏன் அப்படின்னா, இப்பனாலும் அவன் திருந்தட்டும் அப்படின்னு சொல்லுவான். இப்பனாலும் அவன் திருந்தட்டும். இதே போலதான் ஆண்டவர் என்ன செய்வார்னா, சில நேரத்துல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தம் பக்கமாய் திருப்புவதற்கு, அவர்களை மட்டாய் தண்டிக்கும்படியாக சத்துருவின் கரத்தில் தேவன் அனுமதித்து விடுவார்.